ஹே கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரோக்லன். ஸோ இது ஒரு குயிக்கான வீடியோ. இது அப்படின்னு நினச்சிட்டு ஆரம்பிக்கிறேன். எல்லா வீடியோ இப்படி தான் ஆரம்பிக்குது. கடைசி 20 நிமிஷம் 30 நிமிஷம்லாம் ஆச்சு. ஸோ மன்னிக்கவும். ஸோ இது என்ன அப்படின்னா ஈவினிங் டைமுக்கு மேலே நான் என்ன ரோல் பண்ணுறது, ஒரு நைட் டைம் ஈவினிங் டைம் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அண்ட் அந்த டைமில் ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா ஏதாவது டக்குன்னு பண்ண ஆரம்பிக்கலாமே, நம்ம ஏதோ புதுசாக கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில கொஷின்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணேன். இதில் நிறைய விஷயம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ட்ரை பண்ணி என்னடா இவ்வளோ கம்மியாக பே பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா இருக்க நேரத்தில் தான் ஒன்று பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த சில விஷயம் அது எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறேன். அண்ட் இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு இதில் எதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு லைஃப்பில் பிற்காலத்தில் யூஸ் ஆகுன்றதே டக்குன்னு அப்படியே சொல்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு புக்ஸ் ரீடிங், ரைட்டிங் இது ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை இப்போ இந்தமாரி கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, இப்போ இந்த வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, இந்தமாரி விஷயம்லாம் லைஃபுக்கு பின்னாடியும் யூஸ் ஆகும். ஏன்னா இதில் நீங்கள் ஒரு கேமரா எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அண்ட் இப்போ நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ஒரு பிளாக் எழுதுறது, அண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்டிக்கல் அதோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு எப்படி எழுதுறது, இந்தமாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஹேபிட்டு ப்ளஸ் இந்தமாரி வீடியோ, இந்தமாரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம புதுசாக க்ரியேட்டிவாக ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு லேர்னிங் இருக்கும். அதுக்கு லைஃப்பில் கடைசி வரைக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதனால் பிளாகராக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிளாக் ஒரு வியூவர்ஷிப் வந்ததுக்கப்புறம் அது ஒரு ஆட் ரெவென்யூ வரும். உங்களுக்கு டெய்லி சின்ன சின்ன அமௌண்ட்டாக வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு $1 வரும், அதுக்கப்புறம் ஒரு $5 $10 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் க்ரோ ஆக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இட்ஸ் லைக் உங்களோட ஹாபி இட் ஸ்டார்ட்ஸ் பேயிங் யூ. ஸோ அந்தமாரி ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிவ் சைடில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்ட்டு, ஸ்கல்ப்டிங்கு அண்ட் இல்லை இன்டீரியர் டிசைனிங், இந்தமாரி சில விஷயம், டெக்கார்ஸு, அதுக்கான ப்ராப் மெட்டீரியல்ஸ், இந்தமாரி விஷயம்லாம் நீங்கள் சோர்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க, இல்லை இதை ரெடி பண்ணி கொடுக்குறீங்க, இல்லை இதில் நீங்களே கிராஃப்ட் மாரி பண்ணி கொடுக்குறீங்க, ஆர்டிஃபேக்ட் மாரி அப்படின்னாலுமே அதுக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஈவினிங்கில் உட்காந்து அழகாக ஒரு பெயிண்டிங் மாரி பண்ணி அதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இன்டீரியர் டிசைனர்ஸ்க்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு இது யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேஸ் ப்ரைஸ் எவ்வளோ நீங்கள் சொல்லி அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 நாள் சேர்ந்து ஒரு பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறீங்களா, அது நீங்கள் யாரோ ஒரு இன்டீரியர் டிசைனர் கொடுத்தீங்கன்னா ஒரு 2000 3000 வாங்கிட்டாலே விச் இஸ் அ சைட் இன்கம்ல. ஸோ ஒரு மந்த் உங்களுக்கு அதுவே ஒரு 10,000 rupees 20,000 rupees வருதுன்னு வச்சுக்கோங்க, விச் இஸ் வர்த் இட். அண்ட் அட் த சேம் டைம் யூ பிகம் ஏ ப்ரொஃபஷனல். இதே நீங்கள் ஒரு 2 years 3 years கழிச்சு நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க் போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஒர்க்கே உங்களுக்கு நிறைய பே பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சாட் சப்போர்ட். இப்போ எல்லாருமே வீட்டிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, வீட்டிலேருந்து ஒரு விஷயத்தை நெகோஷியேட் பண்ணுறாங்க, நிறைய விஷயம் வீட்டிலேருந்தே நடக்குது. ஸோ ஆஃபீஸ்க்கு யாரும் போகிறதில்ல, கடைக்கு போய் யாரும் வாங்குறதில்ல. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த சாட் சப்போர்ட் கண்டிப்பாக ரொம்பவே ஒரு ஹேண்டியாக இருக்கும். நிறைய கம்பெனிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் மூடிட்டு இப்போ வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பிபிஓ சர்வீஸோ இல்லை ஒரு லைவ் சாட் கம்பெனிஸ்கிட்ட போய் எனக்கு நீங்கள் ஒரு 2 ஏஜென்ட்டை கொடுங்க, 3 ஏஜென்ட்டை கொடுங்க, மாதம் நான் பே பண்ணுறேன் அப்படின்னா அவங்க ரொம்ப பெரிய அமௌண்ட்டை போடுவாங்க. நீங்கள் அந்தமாரி ஒர்க்லாம் அப்போ ஒர்க் இந்தமாரி இடத்துல நிறைய பேர் இந்த சாட் சப்போர்ட் கேட்குறாங்க. ஸோ அந்த ஒர்க்கில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6 o'clock இந்தியன் டைமுக்கு லட்சே அது உங்களுக்கு எந்த கண்ட்ரியில் அந்த டைம் இப்போ யூஎஸ் அந்த பெசிபிக் கோஸ்ட், ஈஸ்ட் கோஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அந்தமாரி ஏதாவது ஒரு ஜோனில் உங்களுக்கு மேட்சிங்காக அந்த கஸ்டமர்ஸ், அந்த கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அங்கே ஒரு ஒர்க் கிடைக்கலாம். நெக்ஸ்ட் வாய்ஸ் சப்போர்ட், டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்க்கு வாய்ஸ் சப்போர்ட். இதே சாட் சப்போர்ட் மாதிரி ஒரு வாய்ஸ் சப்போர்ட். பிபிஓஸ்ன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, சதலான் மாதிரி நம்ம இருக்கணுமா அப்படின்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு வாய்ப்பு வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கம்பெனிக்கு சின்ன ஒர்க்கு, அவங்களுக்கு ஏதோ ஒரு கஸ்டமர், அவங்களோட கஸ்டமர் மொத்தமாக ஒரு நாளைக்கு 5 கால் 10 கால் இருக்கும். ஏதாவது டெஸ்க்டாப் சப்போர்ட், இந்த மாதிரி சின்ன விஷயம் இருக்கும். அதெல்லாம் பண்ணலாம். ஐடி சப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடி டெஸ்க்டாப் இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு ரிசால்வ் பண்ண தெரியும், ஒரு கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணுறது தெரியும், அண்ட் கம்ப்யூட்டரில் வர பேசிக் மவுஸ் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ண தெரியும். இந்தமாரி விஷயம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஐடி சப்போர்ட் பண்ணலாம். குட்டி குட்டி கம்பெனிஸ்க்கு எனக்கு நீங்கள் இமெயில் டிக்கெட்ஸ் மாரி கொடுங்க, இல்லைனா வாய்ஸ் டிக்கெட்ஸ் மாரி கொடுங்க, நான் ரிசால்வ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அப்படின்ற மாதிரி எவ்ரிடே அந்த ஒரு ஒர்க் பண்ணலாம். அப்புறம் மாட்ரேட்டர்ஸ், நிறைய ஃபோரம்ஸு, பிளாக்ஸு அண்ட் ஈவன் செலிப்ரிட்டிஸோட அவங்களோட ஓன் வெப்சைட்ஸு, இதெல்லாம் கமெண்ட்ஸ் மாட்ரேஷனு, இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெகுலர் ஒர்க்கே இருக்குது. அண்ட் இதுக்கு தே நீட் குவாலிஃபைட் பீப்புள். இந்த நீங்கள் பார்க்குற அந்த ₹2 பீப்புளெலாம் கிடையாதுங்க. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்குலாம் ₹2 வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சில டாக் ஷோஸ் இதுக்கெல்லாம் அந்த செலிப்ரிட்டிஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அந்த ட்ரால் பண்ணுறவங்களெலாம் கொஞ்சம் நெகட்டிவாக பேசுகிறது, இந்தமாரி விஷயம்லாம் அதெல்லாம் வேணாம். டீசெண்டான ஒர்க்கே இருக்குது. ஸோ அதாவது டீசெண்டாக ஒரு ஃபோரமில் போய்ட்டு மாட்ரேட் பண்ணுறது, தேவையில்லாத கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறது, அந்த கண்டென்ட் யாரோ போட்டாங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது, அந்தமாரி விஷயம்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாட்ரேஷனே பார்த்திங்கன்னா நிறைய சாட் மாட்ரேஷனு, ஃபோரம் மாட்ரேஷனு, பிளாக் மாட்ரேஷன், இந்தமாரி ஒர்க்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் கூட எடுத்து நீங்கள் பண்ணலாம். அண்ட்
நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீலான்சிங் வெப் டிசைனர்ஸு, கிராஃபிக் டிசைனர்ஸு, லோகோ டிசைனர்ஸு அண்ட் ப்ராடக்ட் கவர் டிசைனர், இந்த பாக்ஸஸ் இதெல்லாம் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஈவன் ப்ராடக்ட்ஸ் இந்தமாரி ஏதோ ஒரு ப்ராடக்ட் யூனிக்காக ஏதோ ஒருத்தங்க வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு சிம்பிளாக ஒரு 3D மாடல் பண்ணி ஒரு ரெண்டர் பண்ணி அந்த லோகோ போட்டு கொடுக்குறது வந்து ஒரு ஆக்சுவல் ஒர்க். அது ஃபைவரில் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபைவர், அப்போர்க்கு, freelancer.com இதெல்லாம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து கூட சின்ன சின்ன ஒர்க் எடுத்து பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து இனிஷியலாக நீங்கள் காஸ்ட்டுன்னு கவலைப்படாதீங்க. இதை நீங்கள் வச்சு ஒரு ஸ்கில் செட் ரன் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து கேட்குற வேல்யூ வந்து மக்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க உங்களோட ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னா. ஸோ தட்ஸ் அ திங். அதுக்கப்புறம் வந்து ரைட் ஷேர் ஆப்ஸ். ஸோ இப்போ இந்த ஓலா, ஊபர் இந்தமாரி விஷயத்துலலாம் வந்து ஈவினிங் நீங்கள் வந்து ஒரு கார் ஓட்டுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கார் ஓட்ட பிடிக்கும் அப்படின்னா ஈவன் ஒரு 10 ட்ரிப்ஸ் நீங்கள் அடிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரைவ் போன மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் இட் பிரிங்ஸ் இன் இன்கம். அது வந்து உங்களோட ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதேமாரி டெலிவரிஸ், ஃபுட் டெலிவரிஸ் மட்டும் இல்லை, ஈவன் இப்போ பிஸ்னஸஸ் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வந்து பெரிய பெரிய பேக்கேஜஸ், லெட்டர்ஸு அண்ட் பார்சல்ஸ் இதெல்லாம் டெலிவர் பண்ணணும் வித்தின் த சிட்டி. இது வந்து அவங்க வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் போகிறது, இல்லை கொரியர் கம்பெனி கால் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 கான்டாக்ட்ஸில் கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம், எனக்கு வந்து ஈவினிங் டைமில் உங்களுக்கு எதாவது டெலிவரிஸ் இருக்குது, பார்சல் டெலிவரிஸ் இருக்குன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் சிட்டிக்குள்ளே இருக்கிறத நான் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு காம்படிஷன் இல்லாமல் உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு பே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பேபி சிட்டிங்கு, டாக் வாக்கிங்கு, டாக் க்ரூமிங்கு இது எல்லாமே பெட்டு ரிலேட்டடாக வந்து எப்போவுமே டிமாண்ட் இருக்குங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கணும், அதுக்கேற்ற ஒரு லொக்காலிட்டியில் இருக்கணும். சில லொக்காலிட்டியில் வந்து பெட்ஸுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க, சில லொக்காலிட்டிஸ் வந்து அவ்வளோவா செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ அந்தமாரி எந்த லொக்காலிட்டியில் வந்து பெட்ஸு செலவு பண்ணுவாங்களோ அதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ போகலாம். அது வந்து ஒவ்வொரு பெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் ஃபிஷ் அக்வாரியம் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து அதில் எக்கச்சக்கமாக இருக்குது ஒர்க் பண்ணுறது. அந்த ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறதுலேருந்து அந்த ஃபிஷ் டேங்க் வந்து ஒவ்வொருத்தரையும் ஏன்னா அது பெபிள்ஸ் வந்து க்ளீன் பண்ணணும், அது க்ளீன் பண்ணிட்டு கெமிக்கல்ஸ் எல்லாமே திரும்ப கொண்டு வந்து வைக்கணும், வாட்டர் வந்து நியூட்ரலாக இருக்கணும், pH நியூட்ரலாக இருக்கணும். அண்ட் அதுக்குள்ளார வைக்கிற ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக கொண்டு வந்து வைக்கணும். இல்லை கெமிக்கல்ஸோட வச்சுட்டிங்க, குளோரினோட வச்சுட்டிங்க அப்படின்னா மீன் செத்துரும். அந்த மீன்லாம் சில மீன்லாம் பயங்கர காஸ்ட்லி. ஸோ அந்த மீனை பற்றி நாலேஜ் இருக்கணும். அண்ட் சம்டைம்ஸ் இந்த இப்போ ஏதாவது ஒரு அக்வாரியமில் நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா மீன் ப்ரீடிங் தெரியணும். ஏன்னா ப்ரீடிங்கிறது வந்து சும்மா நம்ம பார்க்குற மாதிரி ஒயிட் மாலி, பிளாக் மாலி, கப்பி அண்ட் கொய்காப்பு, பெட்டா அந்தமாரி ஒரு ஃபேமஸான ஏஞ்சல் இந்தமாரி ஃபிஷ் கிடையாது. இது இல்லாமல் இன்னும் காம்ப்ளெக்ஸான ப்ரீடிங் மெக்கானிசம் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அண்ட் ஈவன் அந்த டூத் சக்கர் அந்த மாதிரி சில ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ரீடிங் மெக்கானிசம்ஸ். அது வந்து அக்வாரியமில் இருக்கிறவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸ். ஏன்னா ஒரு ஆள் அங்கே இருந்துகிட்டே இருக்கணும். பெட்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைட்டர் ஃபிஷ் நீங்கள் கேள்வி பண்ணியிருப்பீங்க. அது வந்து குட்டி போட்டு முட்டை போட்டு முட்டையிலேருந்து அந்த குட்டி மீன் வரும். அது வந்த உடனே நீங்கள் அந்த மீன் எடுத்துடணும், இல்லைன்னா அந்த மீன் போய் சாப்பிட்ரும், பெரிய மீன் போய் சாப்பிட்ரும். ஸோ அந்தமாரிலாம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஆள் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அது போட்டுட்டு அது நைட்டில் போடும், காலையில் போடும், எப்போனாலும் போடும். ஸோ அந்தமாரிலாம் விஷயம்லாம் இருக்குது. ஸோ இந்தமாரி எது எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து ஒரு இடம் இருக்கும். ஃபிஷரி மட்டும் இப்போ இது சொன்னது அக்வேரியம், இதிலே நீங்கள் ஃபிஷரி சைடு போனீங்கன்னா ஃபிஷ் ஃபீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஃபிஷ் வந்து எடுத்துக்கொண்டு போய் பேக்கேஜிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இது ப்ராசஸிங், ஃபுட் ப்ராசஸிங், கோல்ட் ஸ்டோரேஜ் இந்தமாரி ஒர்க்ஸ் இருக்குது. அண்ட் டாக் க்ரூமிங்கு, அதுக்கப்புறம் இந்த கேட்டு, பேர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்லாம் இருக்குது. மெக்காவ் அப்படின்றது நீங்கள் இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, காலா படத்தில் ரஜினி திறந்துட்டு போகிற மேலே கலராக ஒரு பேர்டு பறந்து போகும். அது மெக்காவ் அப்படின்ற ஒரு பேர்டு. அது பயங்கர காஸ்ட்லி. அந்த பேர்டு லேக்ஸில் இருக்கும். அதேமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர்டு இருக்குது. சன்கானியா இருக்குது, அதுக்கப்புறம் அலெக்சாண்ட்ரியா பேரட்ஸு அண்ட் பேரட்ஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட ஒரு பெட் ஷாப்பில் நீங்கள் ஒரு சேல்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் சப்போர்ட்டில் இருக்கலாம். இல்லை யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த பெட் ஷாப்புக்கு வந்து டெலிவரிஸ் கொடுக்கணும், அந்தமாரி விஷயம்லாம் கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ரெகுலர் டெலிவரிஸ் வந்து பெட்ஸ்லாம் டெலிவர் பண்ண முடியாது. பப்பீஸ் இதெல்லாம் கொண்டு போய் அவங்களை டெலிவர் பண்ண முடியாது, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ அந்த கேஜஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கையில் பெட் ஷாப்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அது பெட்ஸை ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை பண்ண முடியும். அப்புறம் வந்து ஸ்னேக் கேச்சர்ஸ். இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஸ்னேக் கேச்சர்ஸ்க்கு எப்போவுமே டிமாண்ட் இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் கூட சென்னையில் வந்து ஏதோ ஒரு ஸ்னேக் உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் கால் பண்ணுறது நம்ம கிண்டி ஸ்னேக் பார்க்காக தான் இருக்கும். ஸோ இதேமாதிரியான ஒவ்வொரு ஊரில் எங்கே இருக்குன்னு தெரியாது. உங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்னேக் கேச்சராக ஒரு ஏரியாவில் இருந்தீங்கன்னா அந்த ஏரியாவில் நீங்கள் ஃபேமஸே ஆகிடுவீங்க. உங்கள் பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் அதுவும் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்னேக் கேச்சிங் வந்து அவ்வளோ பெரிய டாஸ்க் கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் ஸ்னேக்கை பற்றி தெரிஞ்சவங்க தான் போகணும். நம்மளாம் போனோன்னா ஸ்னேக் கொத்தி காலி பண்ணுறோம் நம்மளை. ஸோ அஃப்கோர்ஸ் அதுவும் வந்து ஒரு ஆப்ஷன் அப்படின்றது. அண்ட் ஏன்னா யூ ஆல்சோ கெட் பெய்டு. ஸோ அதனால் விச் இஸ் குட். அதுக்கப்புறம் வந்து டிசேபிள் பீப்புள் டிரான்ஸ்போர்ட். இது வந்து ரெகுலர் கார்ஸ் மாதிரி இருக்காது. அது வந்து டிசேபிள்னா அந்த வீல் சேர் போகிறதுக்கு
போகிறதுக்கான ஆக்சஸ் இருக்கும். அந்த டோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்தமாரி வெஹிக்கிள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா வந்து டிசேபிள் பீப்புள் ஆக்சஸ் நீங்கள் வந்து அந்த இது பண்ணலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ரெகுலர் ஒர்க் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 10 கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். செம்ம ஜாலியாக அந்த ஒர்க் போகும். இந்த ஜாலி இந்த சென்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போகும். மற்ற டெலிவரிஸ்னால் தான் யாராவது ஒருத்தவங்க குடிச்சிட்டு வருவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இருக்கும். இது வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. மக்கள் நல்லா டீசெண்டாக பேசுவாங்க, அவங்ககிட்ட பேசினா வந்து நல்லா மனம் விட்டு பேசுவாங்க வேறு. ஸோ நல்லாயிருக்கும். அண்ட் இதேமாரி வந்து பேஷண்ட் டிரான்ஸ்போர்ட், இந்த இப்போ நான் டிசேபிள் மாதிரியே வந்து பேஷண்ட் டிரான்ஸ்போர்ட்டு, எல்டர்லி டிரான்ஸ்போர்ட்டு, இது எல்லாமே வந்து நீங்கள் அந்தமாரி ஒரு வெஹிக்கிள் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ஒர்க் எல்லாமே பண்ணலாம், விச் இஸ் ஈஸி. அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட் ட்ராப் ஆஃப் அண்ட் பிக்கப். இது வந்து நீங்கள் ஹோட்டல்ஸ் வந்து சென்னையில் இருக்கிற எந்த ஹோட்டல்ஸ் வேணாலும் கால் பண்ணிவிட்டு, எனக்கு இந்தமாரி ஒரு கார் இருக்குது, நல்லா அழகான கார் வச்சுருக்கேன், ஒரு 10 லட்ச ரூபா ஒரு ஹோண்டா சிட்டி வச்சுருக்கேன், ஸோ நான் வந்து இந்த ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் அண்ட் ட்ராப் என்னால் பண்ண முடியும். உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு யாராவது ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் ட்ராப் பண்ணணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் இந்த ஓலா இதெல்லாம் போகாமல் டேரெக்டாக உங்களுக்கு இந்தமாரி ஒரு கான்டாக்ட்ஸ் கிடச்சிது அப்படின்னா ஒரு ரெகுலராக ஒரு ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் டீச்சிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக்கு, ஆர்ட்டு, கிராஃப்ட்டு, செஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் பர்சனல் ஃபிட்னஸ் ட்ரைனிங்கு, டயட் ட்ரைனிங்கு அண்ட் யோகா அண்ட் இந்தமாரி நிறைய விஷயம் இருக்குது. இது அப்படியே போயிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்தமாரி ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணணும். இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் நீங்கள் நிறைய கிளாஸ் போயிருந்தீங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு இந்த ட்ரைனிங் சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் ரொம்ப ரிவார்டிங். ஏன்னா அதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், செகண்ட் வந்து பீப்புள் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் தெரியும், அண்ட் தேர்ட் இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் படித்ததை ரெயின்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அண்ட் எவ்ரிடே நீங்கள் வந்து அது ஒரு நல்ல விஷயம். யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதை வந்து ஒருத்தங்க கூட சேர்ந்து பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி என்கரேஜிங். ஸோ அதனால் யூ வில் பி ஹெல்த்தி. ஸோ தட் இஸ் another thing. யூ வில் பி ஹெல்த்தி. அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங் மற்றது எல்லாத்துக்கும். ஸ்போர்ட்ஸ் கோச்சுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் இருக்கணும் கோச்சாக இருக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் கிரிக்கெட் கோச்சுன்னு எனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியும் அப்படின்றது கிரிக்கெட் கோச் ஆக முடியாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு கோச்சுக்கிட்ட ஒரு அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுட்டு அது போனோம். ஏன்னா அது வந்து ஒருத்தங்களோட கரியர் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ இந்த ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இது எல்லாமே வந்து ஒருத்தங்களோட பர்சனல் கோல். அவங்க ஒன்றும் மிஸ்டர் இந்தியாவுக்கு போகிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் ட்ரைனிங் கொடுக்க போகிறதில்ல. அவங்க ஜஸ்ட் ஒரு 6 பேக் வரணுமா, ஒரு ஆப்ஸ் வரணுமா, அது நீங்கள் என்னென்ன பண்ணுமோ, யாரோ ஒரு இடத்து ஜிம்மில் போய் நீங்கள் கொஞ்சம் ஒரு பர்சனல் ட்ரைனராக வேலை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். வேற கோச் வந்து இட்ஸ் சம்மோன்ஸ் ஒரு ப்ரொஃபஷனாக கூட ஆகும், ஒரு கரியராக கூட ஆகும், அவங்களோட ட்ரீமாக கூட இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம வந்து ஒரு ஆமெச்சூராக இருந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் நம்ம ட்ரெயின் பண்ண முடியாது. ஆமெச்சூராக இருந்துட்டு நம்ம ஒரு ஆமெச்சூரை ட்ரெயின் பண்ணலாம். ப்ரொஃபஷனலாக இருந்தால் மட்டும் தான் நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ அதனால் தட் இஸ் டிஃப்ரெண்ட். கோச்சிங் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் இருந்துச்சு, ஸ்கில் செட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக தட்ஸ் another சாய்ஸ். அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கல் சைட் போனீங்கன்னா வெப் டிசைன், ஏற்கனவே சொன்ன மாதிரி வெப் டிசைன், வெப் டெவலப்மெண்ட்டு பேசிக்கான விஷயம், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கூட கிடையாது. அதுக்கப்புறம் SEO, சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டு, இந்தமாரி யூடியூப் மேனேஜ்மெண்ட்டு, ஃபோரம் மேனேஜ்மெண்ட்டு, மாடரேஷனு, கான்டென்ட் கிரியேஷனு, ஸோ இந்தமாரி விஷயம் எல்லாம் வந்து உங்களுக்கு ரெகுலராக சின்ன ஒர்க்ஸ் வந்து எப்போவுமே யூ கேன் டூ சம்திங். அண்ட் அதேமாரி வந்து பிஸ்னஸ் டிரெக்டரி மேனேஜ்மெண்ட். இப்போ உங்களோட லோக்கல் லொக்கேஷனில் வந்து இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து வேளச்சேரியில் இருக்கீங்க சென்னையில் அப்படின்னா வந்து வேளச்சேரிக்குன்னு சொல்லிட்டு எதுவும் ஒரு ஃபோரம் இல்லை, ஒரு பிளாக் இல்லை, ஒரு பிஸ்னஸ் டிரெக்டரி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஆரம்பித்து வேளச்சேரிக்குள்ளார நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ப்ரொமோட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 100-200 பிஸ்னஸ் இருக்கும். அந்த பிஸ்னஸ் கிட்ட போய்ட்டு உங்களோட பிஸ்னஸ்லாம் என்னோட இதில் நான் போடுறேன், என்னோட பிஸ்னஸ் டிரெக்டரில் போடுறேன், இயர்லி ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு $1000 to $5000 $5000 வந்து ஒரு இயர் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பென்ஸ் கிடையாது. இதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது இன்னொரு சபர்ப் நீங்கள் எடுத்துக்கலாம், இன்னொரு ஏரியா எடுத்துக்கலாம், அதுக்கான பிஸ்னஸ் டைரக்டரி நீங்கள் மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நீங்கள் பண்ணலாம். இட் இஸ் லைக் யுவர் உங்கள் ஓன் பிஸ்னஸாக ஆகிடும். அதே சமயத்தில் இட் ஆல்சோ ஜென்ரேட்ஸ் அன் இன்கம். ஸோ விச் வே இட் இஸ் 2 ways இட்ஸ் குட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டூர் கைட் வந்து நீங்கள் அது லொக்கேஷனில் இருக்கணும். இப்போ சென்னை சிட்டிக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் டூர் கைட் ஆகணும் அப்படின்னா வந்து ஐ திங்க் இட் இஸ் ஸ்டில் டூவபிள். பட் ஐ டோன்ட் நோ லைக் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு தெரில. வேறு இப்போ இந்த மகாபலிபுரம் இல்லை தஞ்சாவூர் பெரிய கோயில் அந்தமாரி ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா வந்து திஸ் வில் பி a great choice. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், ஈவன் ஃப்ரெஞ்ச் இங்கிலீஷ், அது எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி கெட் இன் டு சம் ரியலி குட் செட் ஆஃப் ஒர்க் அதுலேருந்து எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இதே ஃபோட்டோகிராஃபி, ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் இந்த கார் டீட்டெயிலிங் ஃபோட்டோகிராஃபி, வீடியோஸ் எடுக்கிறது, கான்டென்ட் வீடியோஸ் எடுக்கிறது, இந்தமாரி வீடியோ கான்டென்ட் இந்த ஃபோட்டோஸ் ஹேண்டில் பண்ண தெரியும், கேமராஸ் ஹேண்டில் பண்ண தெரியும், அண்ட் சவுண்ட் சிஸ்டம்ஸ், மைக்ஸ், ஆம்ப்ளிஃபயர்ஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னா அதுக்கு செட் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கும். ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும், இந்த சர்ச்சஸில் நடக்கிறது, அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் அண்ட் இந்த கம்பெனிஸ் ஆர்கனைஸ் பண்ணுற ஈவெண்ட்ஸ் இது எல்லாத்துலேயும் வந்து நடக்கும். ஸோ அங்கெல்லாம் போயிட்டு யூ கேன் டூ த ஒர்க். அண்ட் அதேமாரி வந்து
கம்பெனிஸ்க்கு வந்து புக் கீப்பிங் ஒர்க்ஸ் இருக்கும். நிறைய ஸ்மால் கம்பெனிஸ்க்கு வந்து சின்ன சின்ன அக்கௌண்ட்ஸ் ஒர்க், இன்வாய்ஸ் அனுப்புறது, அந்த இன்வாய்ஸை வந்து ரிமைண்ட் பண்ணுறது கஸ்டமர்ஸ்க்கு, இந்தமாரி ஒர்க் இருக்குது. இதுக்கு நீங்கள் அக்கௌண்ட்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப பேசிக் மேக்ஸ் தான் அது. ஒரு அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் இருக்கும், மல்டிப்ளிகேஷன் கூட இருக்காது. இல்லை மல்டிப்ளிகேஷன் இருக்கும், மேபி டிவிஷன் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேக்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்தமாரி ஒர்க்லாம் பண்ணலாம். புக் கீப்பிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன கம்பெனிஸ், பக்கத்தில் இருக்கிற கம்பெனிஸ் எதுங்க போனாலும் அந்த ஒர்க் இருக்கும், அதை எடுத்து பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு அக்கௌண்டன்ட் மாரி ஆயிடலாம்னு வச்சுங்களேன். ஒரு போகிற போக்கில் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய நாலேஜ் வர ஆரம்பிக்கும். வர நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவாக சின்ன படிச்சிங்க அப்படின்னா வந்து யூ கேன் ஈவன் பிகம் அ பார்ட் டைம் அக்கௌண்டன்ட், விச் இஸ் அ ரியலி குட் ஸ்கில் செட். அதுக்கப்புறம் இந்த டேக்ஸ் சப்மிஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாலேஜ்லாம் வந்துச்சு. இன்கார்பரேஷன்லாம் உங்களுக்கு தெரியுது, கம்பெனி இன்கார்பரேஷன், ட்ரேட்மார்க், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் தெரியுது அப்படின்னா செக்ரட்டரி சர்வீசஸ்க்கு நீங்கள் போக ஆரம்பிக்கலாம். அதுக்கான ப்ராப்பராக கோர்ஸ் படிக்கணும். பட் அந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா அந்த கோர்ஸ் போய் படித்து கிளியர் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் அதுக்கப்புறம் கார் டீட்டெயிலிங் நம்மளோட ஃபேவரட் ஒர்க்கு. இது வந்து நான் காலேஜ் படிக்கிறப்ப பண்ணுவேன். பொழுது நீங்கள் என் கார் துடைச்சிட்டு இருப்பேன், பைக்கை துடைச்சிட்டு இருப்பேன். ஸோ நீங்களும் அதேமாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா வந்து கார் டீட்டெயிலிங் பண்ணலாம். அது வந்து நல்ல டீட்டெயிலிங் பண்ணுறீங்க அப்படின்னா 10,000 to 15,000 5,000 அந்த மாதிரிலாம் சம்பாதிக்கலாம். ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க, பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க, நல்ல அப்ஹோல்ஸ்ட்ரிலாம் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கார் டீட்டெயிலிங் வந்து நல்ல ஒர்க். மொபைல் டீட்டெயிலிங், ஸோ அவங்க வீட்டுக்கே போய்ட்டு அவங்க காரெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு வர்றது நல்லா ஒரு ரிவார்டிங்காக இருக்கும். ஒர்க் நல்லா ரிவார்டிங்காக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பப்ஸு அதெல்லாம் வந்து ஈவினிங் டைமில் இருக்கிற பிஸ்னஸஸ் பார்த்திங்கன்னா பப்ஸு, கேஃப்டேரியாஸு, கேஃபேடே அந்தமாரி இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பரிஸ்டாஸ்க்கு நிறைய ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் பார்டெண்டரு அண்ட் அது இல்லாமல் பவுன்சர்ஸு, செக்யூரிட்டி பர்சனல் அண்ட் அதுக்கப்புறம் கிச்சன் ஹேண்டு. ஸோ கிச்சனில் வந்து நீங்கள் பெரிய ஷெஃபெல்லாம் இருக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அவங்களுக்கு காய்கறி நினச்சி கொடுத்தாலே போதும். அதுவே நம்மளுக்கு வந்து எவ்ரிடே வந்து இட் பேஸ் ரெகுலர் வேஜ். ஸோ அதுவே வந்து ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் அகெயின் கைஸ், இதில் நான் என்ன சொன்னாலும் சரி, இந்த வேலை நல்ல வேலை, இந்த வேலை கெட்ட வேலை, இது உயர்ந்தது, இது பண்ணால் நம்ம தாழ்ந்தது, இப்படிலாம் ஒரு மென்டாலிட்டி வச்சுட்டுலாம் வந்து நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க இந்த லிஸ்ட்டில் நான் சொல்கிறதில்ல. ஏன்னா இந்த வேலை நான் ஒவ்வொன்றும் எழுதுகிறப்ப இந்த வேலையை எல்லாம் நான் நிறைய வேலை நானே செஞ்சுருக்கேன். அண்ட் அந்த செஞ்சதை வந்து இன்னமும் நான் பெருமையாக தான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா இப்போ வந்து என் சிச்சுவேஷன் வந்து இன்னும் மோசமாச்சு அப்படின்னா, ஒரு வேலை என்னால் இந்த வேலை செய்ய முடியல, வேறு வேலை செய்யணும்னா இதில் நான் சொன்ன எந்த வேலை வேணாலும் நான் திரும்ப போய் செய்வேன். அது செஞ்சதை உங்கள்கிட்ட அழகாக ஒரு வீடியோவும் போடுவேன். ஸோ அதனால் அந்த ஒரு மென்டாலிட்டி வச்சுக்காதீங்க. ஸோ ஏன்னா தட்ஸ் நாட் குட். எல்லா வேலையும் நல்ல கௌரவமான வேலை தான். ஸோ அதில் எதுவும் வந்து தாழ்ந்ததெல்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபிசியோதெரப்பி. இதுக்கு நீங்கள் வந்து ட்ரைனிங் இருக்கணும். ட்ரைனிங் எல்லாம் பண்ண முடியாது. பட் உடம்புல உங்களுக்கு வந்து நல்ல ஃபிங்கர் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குது அப்படின்னா வந்து ஃபிசியோதெரப்பி போகலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அதுக்கு டிமாண்ட் எப்போவுமே இருக்கும். உங்கள் தெருவிலே பார்த்தீங்கன்னா வயசானவங்க இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனல் இருப்பாங்க, இல்லை யாராவது ஒருத்தவங்க வந்து முதுகு வலி, உடம்பு வலி, கைரோபாக்டருக்குலாம் போயிட்டு இருப்பாங்க. இந்த முதுகு தண்டு பிரச்சனைக்காக போயிட்டு இருப்பாங்க. உங்கள் தெருவிலே கூட அந்த வேலையை நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ விச் வில் பி குட். அதுக்கப்புறம் பியூட்டி சலூன், வீட்டில் போயிட்டு பண்ணுற பியூட்டி சலூன் ஒர்க்கு, அது வந்து இப்போ நிறைய லேடிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்தமாரி ஒர்க்கு நீங்கள் எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு வந்து த்ரெட்டிங் தெரியும், மெனிக்யூர், பெடிக்யூர் அண்ட் ஃபேஷியல் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வந்து அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன, ஜேர்னலிசம், ஃப்ரீலான்சிங் ஜேர்னலிசம் வந்து இட்ஸ் நைஸ் ஹாபி. அது நீங்கள் என்னென்னா ஒன்றும் இல்லை, ஏதாவது ஈவெண்ட் நடக்குதுன்னா அங்கே போய்ட்டு நேராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே நடக்கிறதெல்லாம் ஒரு கவரேஜ் எடுத்துகிட்டு அமுச்சு விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு கெட் இட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக் இமேஜஸ் சைட் நிறையா இருக்குது, ஸ்டாக் ஷட்டர் அந்தமாதிரி நிறைய சைட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் போட்டு உங்களோட ஃபோட்டோஸ் யாராவது வாங்கினாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு காசு கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், மாங்கல்யானோட ராக்கெட் ஃபோட்டோ, சேட்டலைட் ஃபோட்டோ லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தன் போட்டு ஒரு கட்சிக்காரங்க, ஒரு ஆள் வந்து பிஜேபி ஆள் தான் நினைக்கிறேன், ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு அந்த ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு ஒரு ஃபோட்டோவுக்கு 30,000 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காப்புல. ஒரே ஒரு ஃபோட்டோவுக்கு. அவர் எத்தனை ஃபோட்டோ சேல் பண்ணார், எவ்வளோ காசு வந்துச்சுன்னு தெரியாது. ஒரு ஃபோட்டோவுக்கு 30,000 ருபீஸ். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டாக் இமேஜஸ்க்கு அவ்வளோ வேல்யூ. ஸோ அந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ணலாம். அந்த ஜேர்னலிசம் சைடு அந்த சைடு இருந்தீங்க அப்படின்னா வந்து. அதுக்கப்புறம் வந்து கிளீனிங் சர்வீசஸ். நிறைய கார்பரேட் கம்பெனிஸ்க்கு வந்து கிளீனிங் நடக்கிறது ஈவினிங்கில் தான். ஸ்டீம் ஷாம்பு கிளீனிங்லேருந்து, ரெகுலர் வேக்யூம் கிளீன்லேருந்து, அண்ட் உங்களுக்கு வந்து அப்ஹோல்ஸ்ட்ரி க்ளீன் பண்ணுறது, அந்த கர்டன்ஸு அண்ட் சோஃபாஸு, சேர்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது. இந்த இதுக்கெலாம் வந்து ஸ்பெஷலாக எக்யூப்மெண்ட் இருக்குது, கெமிக்கல்ஸ் இருக்குது, அதை பற்றி தெரியணும். அதுக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் இருக்குது. பட் அதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து யூ கேன் டூ தட். இது எல்லாமே வந்து நம்ம பண்ணிவிட்டு இது எல்லாத்துலேயும் நம்ம பிஸ்னஸும் பண்ணலாம். ஒன்ஸ் உங்களுக்கு அதில் ஒரு ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னா வந்து அதில் பிஸ்னஸும் பண்ணலாம், which is not a very big deal. Okay, I think that's about it, guys. So இது 10 minutes 19 minutes ஆச்சு. Okay, let's catch up again in another video. Thank you guys. Cheers.